வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அரிய தகவல் தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். காகத்திற்கு எந்த கிழமைகளை நீங்கள் எந்த திசையில் சாதம் வைத்தால் என்னென்ன பலன்கள்னு தெரியுமாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு நல்ல பலனையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாங்க? காகத்துக்கு சாப்பாடு வைத்து சாப்பிட்டு விட்டால் அதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? இதற்கெல்லாம் ஒரு ஆன்மீக ரீதியான தெளிவான பதிவை இனி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பகவானுக்கு வாகனமாக தான் காகம் இருக்குதுங்க. இறந்து போன ஆத்மாக்களுமே காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக நாம் முன்னோர்களை வழிபடுறோம். அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுறோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக நம்முடைய பழக்கத்தில் ஒன்று இருக்குதுங்க. அதே போல் விரத தினங்களுமே படையலிட்டு நாம் காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுறோம். சிலர் பார்த்திங்கன்னா பரிகாரத்திற்காகவும் முன்னோர்களாக பித்ருக்களாகவும் சாப்பாடு வைக்கிறோங்க. இருந்தாலுமே சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அசைவ உணவுகளை நீங்கள் காகத்திற்கு வைத்திடாதீங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மீதமான உணவு இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை வைத்திடாதீங்க. இதனால் உங்களுக்கு தோஷங்கள் உண்டாக கூடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. மாதவிடாய் சமயத்திலும் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடும். இது பலருக்கு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துங்க, சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா காகம் சாப்பிடாமல் போடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்கன்னு தாங்க அர்த்தம். முன்னோர்களுக்கு நீங்கள் தவறாமல் திதி கொடுத்து வரணுங்க. அப்படி தவறாமல் போனீங்கன்னா உங்கள் மீது கோபமாக இருக்கலாங்க. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசையும் பார்த்திங்கன்னா நாட்களுமே பித்ருக்களை நினைத்து வழிபட்டிங்கன்னா திதியை தந்துட்டாலே போதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் சென்று வழிபடுங்க. காகம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்குரிய வாகனமாகவும் காகம் யமலோகத்தில் வாசலில் இருக்கக்கூடியது பறவைன்னு தூதுவன்னு சொல்லப்படுதுங்க. நாம் உணவு உண்ணும் முன் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்கணும்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள். இதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆத்மாக்கள் அவர்கள் குடும்பத்திற்கான வசித்த இடத்தை தேடி வரும்போது நம்பிக்கை பலரிடம் இருக்குது. அப்போது நேரடியாக வராமல் இந்த காகத்தின் ரூபத்தில் தான் வருவதாக சொல்லப்படுதுங்க. நாம் முன்னோர்களை நினைத்து தினமும் பார்த்திங்கன்னா ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்கணுமா. அவ்வாறு முடியலைன்னா கூட அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களையாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நீங்கள் எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்கணுங்க. அப்போது தாங்க அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க. நம்ம முன்னேற்றத்திற்குமே முன்னோர்களுடைய ஆசையினால் தான் நாம் இந்த உலகில் அமைதியாகவுமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியுங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தாங்க நாம் காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும்னு என்ற பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. காகத்திற்கு உணவிடும் போது பழக்கத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா அமைதி நிலவ காரணமாக அமைங்க. காகம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய கேடு பலன்களிலிருந்து விடுபட முடியுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளையுமே அன்பையும் நீங்கள் பெற முடியுங்க. 7:30 சனி நடைபெறும் காலங்களில் நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா 7:30 சனியினுடைய தாக்கத்தை சற்று குறைந்து காணப்படும். காகத்திற்கு நாம் உணவிடும்போது பார்த்திங்கன்னா உணவையும் சாப்பிடுவதோடு வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இறந்து கிடந்தாலும் அவற்றை அப்புறப்படுத்தவும் உதவி செய்துங்க. இதனால் பார்த்திங்கன்னா நோய் கிருமிகள் நம்மை தாக்கத்திலிருந்து இதுவும்
பாதுகாப்பாக இருக்க உதவி செய்துங்க. காகத்திற்கு உணவளிக்கும் போது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்துதாங்க உணவு பகிர்ந்து உண்ணும். இதனை பார்க்கும்போது நாமுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துதுங்க. காகத்திற்கு நீங்கள் உணவு வைப்பதால முன்னோர்களுடைய ஆட்சி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, சுற்றுப்புறமும் சுகாதாரமும் இருக்கும். சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க. காகத்திற்கு உணவு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கெட்டுப்போன உணவுகளை ஒருபோதும் வைத்திடாதீங்க. ஏன்னா காகம் பார்த்திங்கன்னா தெய்வமாக நம் முன்னோர் இரண்டிற்குமே சமமான ஒரு பறவையாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த காகத்திற்கு நாம் வீட்டில் வீடு போட பழைய சாதனை கெட்டு போனவை போன்றவற்றை வைக்கும்போது நம்ம குடும்பத்திற்கு நல்லது கிடையாதுங்க. நம் முன்னேற்றத்துக்கு இது தடையை ஏற்படுத்திடுங்க. பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நமக்கு வீட்டில் ஒரு நல்ல சுபிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. நாம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளும் பணத்தடி போன்றவற்றை நீக்க, அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்துச்சுன்னா எள்ளு சாதம் வைக்கும்போது பழக்க வழக்கம் நமக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்திற்கு நாம் வைக்கும் ஒரு சாதம் தான் நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்த்து விடுன்னு அதையுமே நாம் கொஞ்சம் செய்து பார்க்கலாங்க. அதற்கு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே தோசை மாவு இருக்குது தானே, அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி அதில் கொஞ்சம் சர்க்கரைன்னு எள் இரண்டையுமே கலந்து ஊற்றி காகத்திற்கு வைத்தாலே நல்லதுங்க. இந்த மாவில் நீங்கள் சேர்த்து இருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்திற்குரியது, இதிலிருந்து சர்க்கரை சுக்கிரனுக்குரியதுங்க. எள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரியதாக பார்க்கப்படுது. இந்த மூன்றையுமே நீங்கள் கலந்து நாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்திடுங்க. காகத்திற்கு பார்த்தோம்னா நாம் தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாகிடுங்க. புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையுமே தடையின்றி நிறைவேற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்கள் முன்னோர்களின் வழிபாடுகளில் இது முக்கியங்க. மறைந்த முன்னோர்கள் தாங்க காக்கை வடிவில் வந்து வழிபட்டு கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால் நீங்கள் பித்ருக்களுடைய ஆசைக்கிட்டோன்னு சொல்லலாங்க. காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானுடைய திருப்திப்படுத்தியதாகவும் சொல்ல முடியும். காக்கை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும், காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தருங்க. யம தர்ம ராஜா காக்கை வடிவம் எடுத்து தான் மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாராங்க. அதனால் காக்கைக்கு உணவு அளித்தீங்கன்னா யமனும் மகிழ்வார். யமனும் சனியும் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள். அவர்கள் அதில் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைகிறாங்க. சந்திரமான குணம் கொண்ட காக்கம் பார்த்தீங்கன்னா யாராவது விருந்தினர் வருவராக இருந்தால், நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலுமே முன்கூட்டியே நம்முடைய வீட்டில் வந்து காக்கான்னு பல முறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றுமே இந்த காலையில் பார்த்தோம்னா நாம் எழுவதற்கு முன்னாடியே காக்கையினுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா நாம் நினைத்த காரியம் பார்த்திங்கன்னா அந்த நாள் வெற்றியாக முடியுங்க. நமக்கு அருகில் இல்லைன்னா வீட்டுக்கு வாசலில் நோக்கி கரைஞ்சினா நல்ல பலன் உண்டாகுங்க. வீடு தேடி காகம் வந்து கரைஞ்சிச்சுன்னா அதற்கு உடனே உணவிடுங்க. காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவானு யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு திசையில் வைப்பித்து சாப்பிட்டுச்சுன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. தென்மேற்கு திசையில் காகத்துக்கு சாதம் வைத்து காகம் உண்டுச்சுன்னா பணவரவை கொண்டு வரும்னு சொல்லப்படுதுங்க. அதுவே தென்கிழக்கு திசையில் நம்முடைய உணவை காகம் சாப்பிடும்போது குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துன்னு சொல்லப்படுது. வடமேற்கு வடக்கு திசை பார்த்திங்கன்னா காகம் சாப்பிட்டுச்சுன்னா எதிர்பாராத நஷ்டம் வரதுன்னு சொல்லுனாங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது திடீர் அசம்பாவிதங்கள்னு விபத்துக்கள் வீண்பலி போன்றவைகள் இருந்து தப்பிக்கலான்னு சொல்லப்படுதுங்க. காகத்துக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே நம்ம காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைன்னு புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையுமே தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க.
முன்னோர் வழிபாட்டால் உண்டாகும் பலன்களை இந்த காக்கைக்கு சாதம் வைப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எந்த திசையில் உணவு வைக்கலாம், எந்த மாதிரி தவறை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தொடர்ந்து காகத்திற்கு உணவு அளிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட ஒரு எளிய பரிகாரமாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.